அனைவருக்கும் வணக்கம். என் நண்பனுடைய பெயர் குணால். நாங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அமர்ந்திருந்தோம். என் முன் வட்ட மேஜையில் விதவிதமான பர்கர்கள் இருந்தன. என் நண்பன் உட்கார்ந்து என்னை பார்த்து கொண்டிருந்தான். அவன் என்னிடம், கவனமாக யோசி, எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நீ விரும்பினால் நேரம் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் இன்றிரவு மட்டுமே. இதைவிட அதிக நேரம் என்னால் உனக்கு கொடுக்க முடியாது என்றான். ஒருவேளை இதையெல்லாம் சொல்வது அவனுக்கு எளிதாக இருக்கலாம், ஆனால் அது எனக்கு எளிதாக இருக்கவில்லை. அந்த நேரத்தில் நான் மிகவும் கடனில் இருந்தேன். என் நண்பன் நான் மிகவும் அமைதியாக இருப்பதை கண்டதும், உன் மனைவியின் மூலம் நீ நிறைய பணம் வசூல் செய்து உன் கடனை தீர்த்து நீயும் பணக்காரனாகி விடுவாய். இவ்வளவு அழகான மனைவியை பெற்ற ஒருவனுக்கு வேறு என்ன தேவை? என் நண்பனின் வாயிலிருந்து வந்த இந்த கூற்றை பார்த்து நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நீ என்ன சொல்ற? நீ புத்தியோடு தான் இருக்கிறாயா என்று நான் கேட்டேன். அவன், ஆமாம், நான் முழு சுயனுடனோடு தான் இருக்கிறேன் என்றான். நான், நீ என் மனைவியை எங்கே பார்த்தாய் என்று கேட்டேன். அவன் சிரிக்க ஆரம்பித்து, நான் உன் மனைவியை எங்கே பார்த்தேன் என்பதை விட்டுவிடு, நீ ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்கிறாயா என்று சொல் என்று கேட்டான். நான் பார்ட்டியிடம் மேலும் பேசுவேன். உன் மனைவி என் விருப்பப்படி சில இரவுகளை கழித்தால் உன் கடன் தீரும். உன் மனைவியின் அழகு எனக்கு பயன்படும் என்பதால் நான் உன்னை பணக்காரனாகி கொண்டே இருப்பேன் என்று கூறினான். அவன் எவ்வளவு வெட்கமற்றவன், கொடூரமானவன்! நான் கடனில் இல்லாதிருந்தால் அவன் காலரை பிடித்து அடித்து கொண்டிருப்பேன். கடனாளிகளுக்கு மக்களின் பார்வையில் ஒரு பைசா கூட மதிப்பு இருக்காது. மேலும் அவன் சொன்னான், நாம் வாழும் சூழலில் இது ஒரு பொதுவான விஷயம். நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாய். நானும் என் மனைவியை ஹோட்டல் அறைகளுக்கு அனுப்புகிறேன். ஒரு இரவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்த பத்திரங்களை நான் கையெழுத்தும் போடுகிறேன். நீயும் விரைவில் பணக்காரனாவாய் என்றான். நான் என் கண்களை தாழ்த்தி என் 2 கைகளையும் பிடித்து கொண்டு அவன் முட்டாள்தனத்தை கேட்டுக்கொண்டும் இருந்தேன். என் முன் அமர்ந்திருந்த என் நண்பன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒரு பர்கரை சாப்பிட்டு கொண்டு இருந்தான். ஆனால் என் உயிரோ என் தொண்டையில் இருப்பது போல நான் அங்கே அமர்ந்திருந்தேன். சுயமரியாதை இல்லாத ஒரு ஆணுக்கு ஆண் என்று அழைக்கப்படுவதற்கு எந்த உரிமையும் இல்லை என்றும், இன்று என் மனைவியின் பெருமையை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் எனக்கு மரணத்திற்கு சமம் என்றும் நான் நினைவு கூற ஆரம்பித்தேன். நாங்கள் உதவியற்ற தன்மையால் மற்றவர்களுக்கு தங்களை விற்கும் பல பெண்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் தன் இயலாமையால் தன் மனைவியை ஒரு இரவுக்கு விற்க ஒப்பந்தம் செய்த முதல் மனிதன் நான் தான். என் மனைவி எப்போதுமே என்னுடன் மிகுந்த அன்புடன் வாழ்கிறாள். என்னை மிகவும் மதித்தும் வந்தாள். இன்று வரை என்னை தவிர வேறு எந்த ஒரு ஆணும் அவளை தொட்டதும் இல்லை. ஏதாவது திருமணத்துக்கு போக வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் நான் அவளிடம் சொல்வேன், நீ ரொம்ப அழகாக இருக்க. எல்லா பெண்களுமே உன்னை பார்த்து அருணின் மனைவி எவ்வளவு அழகாக இருக்கான்னு சொல்ல நீயும் என்னோட வரணும்னு நான் சொல்லுவேன். நான் ஆசைப்படுகிறேன்னு சொல்லுவேன். நான் சொல்வதை கேட்டுட்டு அவள் என் கழுத்தில் கையை போட்டுட்டு ரொம்ப அன்பாகவும் பாசத்துடனும் சொன்னால், என் அழகு உனக்கு மட்டும்தான் அருண். நான் ஏன் அதை அடுத்தவர்களுக்கு காட்டணும்? உன்னை தவிர வேறு யாரும் என்னை பார்க்கக்கூடாதுன்னு தோணுது. என் மனைவியின் வார்த்தைகள் என் காதுகளில் இப்போது எதிரொலித்தன. என் கண்களில் இருந்து வலியும் கண்ணீரும் வழிந்தது. என் நல்ல மனைவியை நான் விற்கப் போகிறேன். இல்லை இல்லை, நான் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று என் இதயத்தின் குரல் என் நாக்கில் வந்தது. சிறிது நேரத்திலேயே என் நண்பன் என்னை விசித்திரமான கண்களால் பார்க்க தொடங்கினான். பின்னர், சரி, எந்த பிரச்சனையும் இல்லை, என் 50 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு வா என்றான். என் நண்பன் சொல்வதை கேட்டதுமே என் கண்களில் தேங்கிய கண்ணீர் நேராக என் கன்னங்களில் விழுந்தது. நான் ஒரு பலவீனமான மனிதன் அல்ல. நான் மிகவும் வலிமையான இதயம் கொண்டவனாக இருந்தேன். ஆனால் இப்போது நான் உடைந்து விட்டேன். பிறகு நான் என் நண்பனிடம், எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் என்று சொன்னேன். அவன், நான் உனக்கு அதிக நேரம் கொடுக்க முடியாது. இன்றிரவு மட்டும்தான் உனக்கு நேரம் இருக்கிறது. நீ என் கோரிக்கையை ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லது பணத்தை ஏற்பாடு செய்து செய் என்று சொல்லவும் தொடங்கினான். இவ்வளவு பெரிய தொகையை ஒரே நேரத்தில் எப்படி ஏற்பாடு செய்வது? ஒரு இரவில் அதை எப்படி கொண்டு வருவேன் என்று யோசித்து கொண்டே நான் அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தேன். வானிலை குளிராக இருந்தாலும் எனக்கு மட்டும் மூச்சு விடுவது கூட கடினமாக இருந்தது. நான் எப்படி என் வீட்டை அடைந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. இரவு 1 மணி. நான் வீட்டு வாசலில் மணி அடித்தேன். உடனே என் மனைவியான கைலின் குரல் தான் கேட்டது. நான் தான், கதவை திற என்றேன். அவள் உடனடியாக கதவை திறந்தாள். என்னை பார்த்ததும் அவள், நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் என்றாள். நான் பதில் சொல்லவில்லை. மெதுவாக அடியெடுத்து வைத்து என் அறைக்கு செல்ல ஆரம்பித்தேன். பிறகு கையில் என்னிடம் வந்து, அருண், நான் உங்களுக்கு சாப்பாட்டை சூடு பண்ணட்டுமா என்றாள்.
இல்லை, நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன் என்று பொய் சொன்னேன். என் நண்பனின் வார்த்தைகளை கேட்டு என் பசி தணிந்து விட்டிருந்தது. கயல் என்கிட்ட வந்து என் முகத்தை பார்த்து, ஏன் பொய் சொல்கிறீங்கன்னு கேட்டா. அருண், நீங்கள் எதுவும் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். நானும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நம்ம சேர்ந்தே சாப்பிடலாம் என்று சொன்னாள். இதுதான் கயல் பற்றின விஷயம். என் கண்களை பார்த்து என் மனசில் இருக்கிற நிலைமையை அவள் சொல்கிறா. அவள் உணவை சூடாக்கி கொண்டு வந்தாள். நான் கயலின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு அவள் என்னிடம் கேட்டாள், சரி, உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க, எனக்கும் சொல்லுங்க என்றாள். நான் இல்லைன்னு தலையாட்டினேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கயலிடம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எனக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறான். நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். இந்த விஷயம் சரியாயிடும்னு நீ கடவுள்கிட்ட பிரார்த்திக்கணும்னு நான் சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்டு வச்சுருந்த அந்த கண்டிஷனை என்னால் நிறைவேற்ற முடியலை. இதை பார்த்ததுமே கயலுடைய முகத்தில் விரக்தியின் ரேகைகள் ஆழமடைந்தன. ஆனாலும் அவள் என்னை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தாள். நாளை என் நண்பன் என்னிடம் பணம் கேட்கிறான். நான் எங்கிருந்து கொடுப்பேன் என்று அவள் கையை பிடித்து உதவியற்றவனாக கேட்டேன். அவளோ அவனிடமிருந்து கொஞ்சம் நேரம் கேட்டு வாங்குங்களேன், நான் எங்கிட்ட இருந்த சேமிப்பு எல்லாத்தையுமே வித்துடுறேன் என்றாள். அவள் சொன்ன வார்த்தைகள் என் இதய துடிப்பையே அதிகரித்தன. இரவில் இதை நினைத்து கொண்டே நான் எப்போது தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஆனால் காலையில் யாரோ எங்கள் கதவை மோசமாக தட்டினார்கள். நானும் கையிலும் உடனடியாக அறையை விட்டு வெளியே வந்து வாசலை நோக்கி சென்றோம். நான் கதவை திறந்தபோது என் நண்பன் போலீஸ்காருடன் நின்று கொண்டிருந்தான். என்னை கைது செய்ய ஒரு போலீஸ் அதிகாரியும் ஒரு கான்ஸ்டபிளும் வந்திருந்தார்கள். என் நண்பன் அந்த போலீஸிடம், இந்த மனிதன் திவாலாகிவிட்டான், அதனால் என் பணத்தை திருப்பி தரவில்லை, அவனை கைது செய்து சிறையில் அடைத்து விடுங்கள் என்று சொல்லத் தொடங்கினான். அந்த அதிகாரி எனக்கு கைவிலங்கு போடுவதற்கு முன்பு கயல் என் கணவரை கைது செய்து அழைத்து செல்ல வேண்டாம் என்றும் சொன்னாள். அவர் நேர்மையற்றவன் அல்ல, எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், ஒவ்வொரு காசையும் நாங்கள் திருப்பி தருவோம். இதை கேட்டதுமே என் நண்பன் புன்னகைத்து, நான் அவனுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன், ஆனால் உன் கணவர் அதற்கு தயாராக இல்லை. பின்னர் நான் அவனுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் பணத்தை திருப்பி தர அவனால் முடியாது என்றான். அதற்கு கயல் சொன்னால், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை என்னிடம் சொல்லுங்கள், அப்போதான் நான் கடனை அடைக்க உதவ முடியும். நான் மக்களுக்கு துணிகளை தைக்கிறேன், மாதம் மாதம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகையை நான் உங்களுக்கு தருவேன். இதை கேட்டதுமே என் நண்பன் தலையை உயர்த்தி, அவன் 50,000 ரூபாய் அல்ல, 50 லட்சம் ரூபாய் கடன் என்று சொன்னான். பிறகு இன்ஸ்பெக்டரிடம், சார், அவனை சிறையில் அடையுங்கள் என்று அவன் சொல்ல தொடங்கினான். இதை கேட்ட என் மனைவி என் நண்பன் முன் என் கணவரை கைது செய்யாதீர்கள் என்று கெஞ்சவும் ஆரம்பித்தாள். சரி, உன் கணவர் என் நிபந்தனைக்கு சம்மதித்தால் நான் அவனை விட்டு விடுகிறேன் என்று என் நண்பன் சொன்னான். ஏன் நீங்கள் அவர் கண்டிஷனுக்கு ஒத்துக்கலை என்று கையில் என்னிடம் கேட்கவும் ஆரம்பித்தாள். நான் சொன்னேன், அவன் கண்டிஷனுக்கு ஒத்துக்க முடியாது, உனக்கு எதுவும் தெரியாது கயல், நீ உள்ளே போ என்றான். நான் கண்டிப்பான குரலில் சொன்னேன். ஆனால் கயலால் என்னை கைது செய்வதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவள் என் நண்பனிடம், நான் அருணை சமாதானப்படுத்துவேன், உங்கள் நிபந்தனையை நாங்கள் நிறைவேற்றுவோம், தயவுசெய்து அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லாதீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தாள். என் நண்பன் போலீஸ்காரர்களுக்கு சைகை காட்டினான். அவர்கள் தங்களுடைய ஜீப்பில் திரும்பிச் சென்றார்கள். என் நண்பன் வீட்டின் உள்ளே போய் பேசலாம் என்றான். அவன் என் வீட்டிற்குள் நுழைந்தான். அவனுக்கு பிறகு நானும் கயலும் வீட்டிற்குள் நுழைந்தோம். ஆனால் இந்த முறை என் நண்பன் கயலிடம், நான் முன்பே அருணிடம் சொன்னேன், நீதான் அதற்கான வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். பண விஷயத்தில் நான் ரொம்ப கராரான ஆள், எனக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது என்றும் சொன்னான். அவன் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். அருண், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கயல் அழ ஆரம்பித்தாள். என் நண்பன் ஒரு அயோக்கியத்தனமான சிரிப்பை சிரித்தான். கயலை தலை முதல் கால் வரை மிகவும் விசித்திரமான கண்களால் பார்த்தான். என் உடம்பில் இரத்தத்திற்கு பதிலாக நெருப்பு ஓடுவது போல நான் உணர்ந்தேன். நான் மிகவும் சிரமப்பட்டு பொறுமையாக இருந்தேன். பிறகு அவன் கயலிடம், நான் எந்த நிபந்தனை வைத்தேன் என்று அருண் உங்களிடம் சொல்லவில்லை என்று சொல்லத் தொடங்கினான். கயல் இல்லை என்பது போல தலையும் அசைத்தாள். அவளுக்கு எதுவும் புரியாமல் இருந்தது. என் நண்பன் அவளிடம், அவனது கடன் தீர்க்கப்பட வேண்டுமா என்று பாருங்கள், மேலும் நான் அவனுக்கு வியாபாரத்திற்கு தேவையான நல்ல தொகையும் தருவேன், அதற்கு நீ கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். இதை சொல்லி அவன் கயலுடன் நெருங்கி பழகத் தொடங்கினான். ஆனால் நான் இடையில் வந்தேன். என் நண்பனை என் கையாலேயே பின்னுக்கு தள்ளி, என் மனைவி இப்படி எதுவும் செய்ய மாட்டாள், நீ இங்கிருந்து போய்
உன்னால் முடிஞ்சதை செய், என்னை போலீஸில் ஒப்படை அல்லது என்னை தூக்கிலிடு என்று நான் சொன்னேன். நான் சொல்லுவதை கேட்டு கயல் அழ ஆரம்பித்தாள். அவள், அருண், உங்களை ஒருபோதும் சிறைக்கு அனுப்பி நான் விடமாட்டேன். ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால் உங்களை பார்க்க என்னால் முடியாது என்றும் சொன்னாள். என் நண்பன் என்ன நிபந்தனை போட்டிருக்காரு, நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டாள். என் நண்பன் கயலிடம் அனைத்தையுமே சொன்னபோது சில கணங்கள் அவள் என் நண்பனை விரித்த கண்களால் பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு அவள் என்னை பார்த்து, நான் திகைத்து போனேன். நான் உடனடியாக என் பார்வையை தாழ்த்தினேன். அதன் பிறகு அவள் நிற்காமல் அறைக்குள் சென்றாள். என் நண்பன், உன் மனைவி சம்மதித்தால் சொல்லு, இல்லை என்றால் நான் மீண்டும் போலீஸை அழைத்து வருவேன் என்று சொல்லிவிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே சென்றான். கயலும் 2 மணி நேரம் அறையை விட்டு வெளியே வரவில்லை. பின்னர் அறையை விட்டு வெளியே வந்தாள். அவள் கண்கள் அழுதி வீங்கியிருந்தன. அவள் என் அருகில் வந்து அமர்ந்தாள். உன் நண்பனிடம் நீ ஆம் என்று சொல்ல வேண்டும் என்று அவள் சொன்னாள். நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். கயலிடமிருந்து இந்த பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கயல், என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்றேன். என் காதலுக்கு பழிவாங்க என்னிடம் கேட்காதே, அதை நான் பார்க்க முடியாது. அவள் அழ ஆரம்பித்தாள். உங்களை சிறையில் என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் எனக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களா? நான் வீட்டில் தனியாக பாதுகாப்பாக இருக்க முடியுமா? கயலின் வார்த்தைகள் சரிதான். நான் சிறைக்கு சென்றால் அவள் முதுகுக்கு பின்னால் யாராவது அவளை எதையும் செய்திருக்கலாம். அவள் எப்படி தன்னை தற்காத்து கொள்வாள்? ஆனால் இன்று என் இதயம் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. வேறு வழி இல்லாமல் என் மனைவியை பாவச்சேற்றில் நான் தள்ளி இருக்கிறேன். என் சூழ்நிலைகளை பார்த்து சோர்வடைந்து விட்டேன். ஒரு ஆணுக்கு மிகவும் கடினமான வேலை தன்னுடைய சொந்த மனைவியை சமாளிப்பது தான். அதனால் நான் அந்த வேலையை செய்ய மிகவும் கட்டாயப்படுத்தப்பட்டேன். நான் என் நண்பனை அழைத்து, உன்னுடைய நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னேன். இதை கேட்டதுமே நீ மிகவும் சரியான முடிவை எடுத்துள்ளாய் என்று அவன் கூறினான். பின்னர் அடுத்த நாள் அவன் என் மனைவிக்கு அவனது டிரைவருடன் சில கவர்ச்சியான ஆடைகளை அனுப்பினார். அதை அணிந்து கொண்டு அவள் டிரைவருடன் ஒரு ஹோட்டல் அறைக்கு செல்ல வேண்டியிருந்தது. மறுநாள் என் நண்பனின் கார் வெளியே நிறுத்தப்பட்டிருந்தது. ஓட்டுநர் என் மனைவியை ஹோட்டல் அறைக்கு அழைத்து செல்ல வருவதற்காக காத்திருந்தார். என் மனைவியின் அழகு, நீண்ட கூந்தல், அவளுடைய அழகான நிறம் மற்றும் அவளுடைய அழகான முக அம்சங்கள் எப்போதுமே என் மன அமைதியையும் கெடுத்தன. ஆனால் இன்று அவளுடைய ஒப்பனை வேறொருவருக்காக இருந்தது. கொடுமை என்னவென்றால், எனக்கு எல்லாமே தெரியும். நான் அவளுடைய அழகை பார்த்துவிட்டு என் கண்களை தாழ்த்தி கொண்டேன். இந்த நேரத்தில் என் இதயத்தில் என்ன மாதிரியான பேரழிவு நடந்து கொண்டிருந்தது என்பது என்னை விட வேறு யாருக்கும் நன்றாக தெரியாது. இன்றிரவு ஒரு பேரழிவைப் போல என் மீது விழப்போகிறது. ஆனால் காலை சூரியன் என்னை எல்லா கடன்களிலிருந்தும் விடுவித்திருக்கலாம். ஆனால் இந்த இரவு கடந்து செல்லவில்லை. இந்த இரவு எனக்கு மிகவும் ஆபத்தானது. இரவு கடந்து செல்ல செல்ல என் அமைதியின்மையும் அதிகரித்து கொண்டே இருந்தது. என்னால் சுவாசிக்க முடியாது என்று தோன்றியது. என் மனைவி, அவளுடைய அழகான கண்கள், அவளுடைய அழகான உடல், என் மனைவியின் குறும்பு சிரிப்பு பற்றி மட்டுமே எனக்கு நினைவுக்கும் வந்தது. என் இதயம் மிகவும் அமைதியற்றதாக இருந்ததால் நான் எழுந்து நின்றேன். என் மூச்சு முற்றிலும் கனமாக இருந்தது. என் மனம் வெடித்து விடுவதும் போல இருந்தது. நான் என் சுயநினைவை இழந்து விட்டேன். என் மனைவியை வேறொருடன் சகித்து கொள்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. கயல் போன பிறகு எனக்கு நிம்மதியே இல்லை. அதனால் நான் வீட்டை விட்டு வெளியேறி இப்போது என் மனைவி சென்றிருந்த ஹோட்டலை நோக்கி நேராக சென்று கொண்டிருந்தேன். நான் ஹோட்டலுக்கு அருகில் செல்லும்போது என் இதயத்தின் நிலை மோசமடைந்து கொண்டிருந்தது. என் கண்களிலிருந்து இரத்தம் வருவது போல இருந்தது. என் நண்பனின் செயலால் அவனை கொல்ல வேண்டும் என்றும் எனக்கு தோன்றியது. நான் ஏற்கனவே அங்கே இருந்ததால் ஒரு கொலைகாரனாக மாறியிருக்க முடியும். ஆனால் என் மரியாதையை என்னால் மாற்ற முடியவில்லை. நான் ஹோட்டலை அடைந்தேன். வரவேற்பறையில் என் நண்பனின் பெயரை சொன்னேன். அவன் என்ன அறையில் இருக்கிறான் என்று நான் கேட்டேன். அந்த ரிசப்ஷனிஸ்ட் சிரித்துக்கொண்டே இன்றிரவுக்காக டைமண்ட் ரூம் என்ற பெயரில் ஒரு சிறப்பு அறையை முன்பதிவு செய்திருப்பதாக கூறினாள். அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் கூறியதாக சொன்னாள். இந்த அறைக்கு பக்கத்து அறை எனக்கு வேண்டும் என்றும் நான் சொன்னேன். அந்த நேரத்தில் என் நண்பனின் ஓட்டுநர் என்னிடம் முன்பணத்தை தந்துவிட்டு கிளம்பிவிட்டார். அறையின் சாவி என் முன்னால் இருந்தது. நான் அந்த அறைக்கு பக்கத்து அறைக்கு சென்றேன். 2 அறைகளின் கேலரியும் தனித்தனியாக இருந்தன. இடையில் ஒரு சுவரும் இருந்தது. அதை கண்டதும் எனக்கு கடினமாக இல்லை. நான் மிகவும் மெதுவாக சுவரை கடந்து என் நண்பனின் அந்த சிறப்பு அறையின் கேலரியை அடைந்தேன். அந்த நேரத்தில் என் சட்டை பையில் ஒரு கூர்மையான ஆயுதமும் இருந்தது. என் நிலைமை என்னவாக இருந்தாலும் நான் அவளை விட்டு வெளியேற மாட்டேன் என்று முடிவும் செய்திருந்தேன்.
ஆனால் நான் கேலரியின் கண்ணாடி கதவை லேசாக திறந்து அறைக்குள் இருந்த அந்த காட்சியை கண்டவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் நண்பன் என் மனைவியை கட்டி பிடித்திருப்பதை நான் கண்டேன். ஆயுதம் என் சட்டை பையிலிருந்து தரையில் விழுந்தது. என் கைகள் முற்றிலுமாக நடுங்கின. என் மனைவியும் என் நண்பனும் ஒருவருக்கொருவர் சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். அவள் சொன்னாள், அருண் ரொம்ப மோசமானவன். அதனால் உன்னை இனிமேல் நான் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன். அவன் ஒரு மாதிரியான ஆள். அதனால் அவன் என்ன சந்தேகப்படாமல் இருக்க நான் ஒரு புத்திசாலி நல்ல மனைவி மாதிரி நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. என் நண்பன் சொன்னான், என் புத்திசாலித்தனத்தின் அற்புதத்தை பார். நான் அவன் பணத்தையும் அவன் மனைவியையும் கூட பறிச்சிட்டேன். அந்த முட்டாளுக்கு தனக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக நினைத்து அழுது கொண்டிருக்கிறான் என்று கூறி சிரித்தான். உண்மையிலேயே என் நண்பன் என்னுடன் கூட்டமைப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். என்னிடம் நிறைய பணமும் இருந்தது. அந்த இடம் அவனுடையது. நான் பணத்தை முதலீடு செய்தேன் என்பதை நினைவில் கொள்ள ஆரம்பித்தேன். நாங்கள் லட்சக்கணக்கான மதிப்புள்ள காலணிகளை கிடங்கில் வைத்திருந்தோம். ஆனால் அவற்றை விரைவிலேயே விற்று லாபம் ஈட்ட முடியும். என் நண்பன் எனக்கு பெரிய கனவுகளை காட்டினான். ஆனால் ஒரு இரவு நான் தூங்கி கொண்டிருந்த போது அவன் ஃபோன் செய்து, கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டு விட்டது, சீக்கிரமாக அங்கே போய் சேரு என்றும் கூறினான். நான் அங்கே போனப்போ கிடங்கு முழுக்க தீ பிடிச்சது. தீயணைப்பு படை தீயை அணைச்சிக்கிட்டு இருந்தனர். என் ஃப்ரெண்டு அழுதுகிட்டே என்கிட்ட வந்து, எல்லா பொருட்களுமே சாம்பலாக மாறிடுச்சு, நீ திவால் ஆயிட்ட, எல்லா பொருட்களுமே உன் பணத்தால் வாங்கினது தான், நீ ரோட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னான். அந்த அதிர்ச்சியை என்னால் தாங்க முடியலை. அந்த நேரத்தில் என் மார்பில் வலி ஏற்பட்டது. என் உடல்நிலையும் மிகவும் மோசமாக மாறியது. நான் மயக்கமடைந்தேன். என் நண்பன் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். நான் சுயநினைவு பெற்று என் உடல்நிலை கட்டுக்குள் கொண்டு வந்தபோது கயல் என் அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். என் நகைகளை விற்று உங்கள் மருத்துவமனை கட்டணத்தை செலுத்திவிட்டேன், நீங்கள் முற்றிலும் நலனாக இருப்பீர்கள் என்று அவளும் சொன்னாள். என் நண்பன் என்னை சந்திக்க வந்தபோது நான் மீண்டும் அமைதியடைந்தேன். மீண்டும் அவன், உன் குடலிலிருந்து பொருட்களை தவிர பார்ட்டிக்காரர்களின் ஆர்டரை முடிக்க இருந்த 50 லட்சம் மதிப்புள்ள பொருட்களுமே இறந்து போயின என்றும் அந்த நபர்கள் பணம் திரும்ப கேட்கிறார்கள் என்றும் சொன்னான். நான் எங்கிருந்து இவ்வளோ பெரிய தொகையை கொடுப்பேன் என்று கேட்டேன். அதற்கு அவன், அதை பற்றி நான் யோசிக்க வேண்டும், ஏனென்றால் இழப்பு உன்னுடையது என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டான். என் நண்பனும் என் மனைவியும் சேர்ந்து என்னை ஏமாற்றினார்கள். ஏனென்றால் இப்போது கிடங்கில் தீ விபத்து ஏற்படுவதற்கு முன்பு நல்ல பொருட்களை அவன் வெளியே எடுத்திருந்தான் என்பதையும் அவன் ஒப்புக்கொண்டான். மேலும் எரிக்கப்பட்ட பொருட்கள் பயனற்றவை, மோசமான பொருட்கள் என்றும் என் மனைவிக்கு முன்னால் அவன் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் என் கையில் ஒரு மொபைலும் இருந்தது. நான் அதை வீடியோவாக எடுத்தேன். அங்கிருந்து நேராக காவல் நிலையத்துக்கு சென்று என் மனைவி மற்றும் நண்பனை பற்றி காவல் நிலையத்தில் புகாரும் செய்தேன். அவர்கள் மோசடிக்காக கைது செய்யப்பட்டனர். இன்று நான் என் மனைவியை கையும் களமாக பிடித்து விட்டேன். நான் அவளை விவாகரத்து செய்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக தற்போது வாழ்ந்து கொண்டும் இருக்கிறேன்.